ஒரு மிகப்பெரிய காட்டுல ஒரு கரடியும் அதோட குட்டி கரடியும் வாழ்ந்துட்டு வந்துச்சு. அந்த குட்டி கரடி எப்பவும் சுட்டித்தனமாகவும் சேட்டை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். இருந்தாலும் அந்த பெரிய கரடி, நீ புத்திசாலியா இருக்க, அதனால நீ எந்த ஆபத்துல இருந்தாலும் உன்னோட புத்திசாலித்தனம் காப்பாத்தும், அதை நீ பயன்படுத்தி தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுச்சு. ஒரு நாள் உணவு தேடி பெரிய கரடி காட்டுக்குள்ள போச்சு. அந்த குட்டி கரடிக்கோ வீட்டுல இருக்க ரொம்ப போர் அடிச்சுச்சு. அதனால நாமும் காட்டுக்குள்ள போய் பார்த்தா என்ன அப்படின்னு அது அந்த காட்டுக்குள்ள போக ஆரம்பிச்சுச்சு. காட்டுக்குள்ள போன குட்டி கரடி சுட்டித்தனமா எல்லா பாறையிலும் ஏறி குதிச்சு விளையாடுச்சு. அப்போ திடீர்னு ஒரு உருமல் சத்தம். பயந்து போன குட்டி கரடி சத்தம் வந்த பக்கம் போய் பார்த்துச்சு. அங்கே ஒரு பெரிய புலி இருந்துச்சு. அந்த புலி குட்டி கரடியை பார்த்து சிரிச்சுச்சு. உடனே பயந்து போன குட்டி கரடி, என்ன சாப்பிட போறீங்களா அப்படின்னு கேட்டுச்சு. கண்டிப்பா, கரடி கறி சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு, அதனால நீதான் எனக்கு இன்னைக்கு மதிய உணவுன்னு சொல்லுச்சு. இத கேட்ட குட்டி கரடிக்கு பயமா இருந்தாலும் அதுக்கு எந்த சூழ்நிலையிலும் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினா தப்பிச்சிடலான்னு அவங்க அப்பா சொன்னது ஞாபகத்துக்கு வந்துச்சு. உடனே தைரியத்தை வர வச்சுக்கிட்டு குட்டி கரடி சுத்தி முத்தியும் பார்த்துச்சு. அப்பதான் அவங்க ஒரு பாறைக்கு பக்கத்துல நிக்கிறதையும் அந்த பெரிய பாறை ஒரு சின்ன பாறையில முட்டி நிக்கிறதையும் பார்த்துச்சு. ஆனா அந்த சின்ன பாறையை தன்னால இழுக்க முடியாது, அதுக்கு தனக்கு பலமும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்ட குட்டி கரடி, அப்பதான் அந்த புத்திசாலியான குட்டி கரடிக்கு ஒரு புது யோசனை வந்துச்சு. உடனே புலிகிட்ட கேட்டுச்சு, உங்களுக்கு ரொம்ப பெரிய பலம் இருக்காமே? அதுக்கு அந்த புலி சொல்லுச்சு, ஆமா, இந்த காட்டுல சிங்கராஜா யானைக்கு அப்புறம் எனக்கு தான் அதிக பலம் அப்படின்னு சொல்லுச்சு. இத கேட்ட கரடி சொல்லுச்சு, இன்னைக்கு உங்களுக்கு சாப்பாடா மாறதுல ரொம்ப சந்தோஷம். என்னை எப்படியும் நீங்க சாப்பிட போறீங்க, இருந்தாலும் எனக்கு உங்க பலத்தை காமிங்க, எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குன்னு சொல்லுச்சு. உடனே புலி சொல்லுச்சு, என்ன செஞ்சு என்னோட பலத்தை நிரூபிக்கிறது? இந்த மரத்தை அடிச்சு உடைக்கட்டுமா அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த குட்டி கரடி சொல்லுச்சு, அத நானே செஞ்சுடுவேன், இங்க பாருங்க எவ்வளவு பெரிய பாருன்னு, இதை தூக்குங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு புலி சொல்லுச்சு, இது இந்த உலகத்துல இருக்கிற யாராலையும் முடியாது, என்னால செய்ய முடிஞ்ச வேற ஏதாவது சொல்லு, நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லுச்சு. அப்போ அடியில இருக்கிற இந்த சின்ன கல்லையாவது தூக்குங்கன்னு சொல்லுச்சு. உடனே அந்த புலி அந்த சின்ன கல்லை அசைச்சிச்சு. புலி அந்த சின்ன கல்லை அசைச்ச உடனே அதுக்கு மேல முட்டிக்கிட்டு நின்ன பெரிய பாறை புலி மேல விழுந்து நசுக்கிடுச்சு. நடந்த எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட அப்பா கரடி புத்திசாலியான தன்னோட குட்டி கரடிய பார்த்து ரொம்பவே பாராட்டுச்சு. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நாளைக்கு இன்னொரு புதிய கதையோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன்.